இது ஆதாமுக்கு 5ஆம் தலைமுறையான 5 தலைமுறைகளுக்கு அப்புறம் ஏனோக்கு பிறக்கிறார். இந்த ஏனோக்கின் காலத்தில் பார்த்தீங்கன்னா உலகம் மிக ஒரு மோசமான நிலைக்கு போய்விட்டது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிறவன் ஒருவன் உண்டோ என்று தேவன் பார்க்க பூமியை கண்ணோக்கினார் என்று சங்கீதக்காரன் சொல்லும்போது, உணர்வுள்ளவன் ஒருவனும் இல்லை, அவரை தேடுறவன் ஒருத்தனும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் வேதனைப்பட்டார்ல. அது மாதிரியான ஒரு காலம், இருள் சூழ்ந்த காலம். எப்படி இருக்கும் பாருங்க. எல்லாரும் வாக் அவே ஃப்ரம் காட், எல்லாம் பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டாங்க. உலகம் மோசமா போச்சு. ஏதோ கடமைக்காக கடவுளை தேடுறவங்களா சில கூட்டம் இருந்தாங்க, சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் விரும்புகிற மாதிரி வாழ்க்கை வாழ்வதற்கு யாருமே கிடையாது. அப்போதான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஏனோக்கை பற்றி நம்ம பார்க்குறோம். அப்படி ஒரு சமுதாயத்தில் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம் பாருங்க. இப்போ ஏன் நம்ம இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, இந்த காலம் அந்த மாதிரி காலம். நம்ம வாழுற காலம் எப்படிப்பட்ட காலம்? எல்லாம் பாருங்க, சும்மா ஒரு ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போவதும், கடமைக்காக கடவுளை தேடுவதும், ஏதாவது நன்மைக்காக கடவுளை தேடுவதும், இப்படி தான் ஜனங்க இருக்கிறாங்களோ ஒழிய ஊக்கமாய் உண்மையாய் ஆண்டவர் மேலே ஒரு பக்தி விசுவாசமாய் பயபக்தியோடு அவரை தேடுற கூட்டம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு. இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது சொல்கிறார், ஒரு பேர் அழிவு வரப்போகுது, ஒரு உபத்திரவ காலம் வரப்போகுது. அப்போது இந்த ஏனோக்கின் காலம், ஏனோக்கு அப்படிப்பட்ட காலத்தில் என்ன பண்ணார்னா, ஆண்டவர் என்ன பண்ணார், ஏனோக்கை அவன் தேவனோடு சஞ்சரித்து கொள்ளும்போது எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் காணப்படாமல் போனான், கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இன்னொரு மனுஷன் பிறக்கிறார். யார் அவர்? நோவா. ரொம்ப மட்டமாக போச்சு உலகம், ரொம்ப மோஸ்டாக போயிடுச்சு. ஆனால் நோவா ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர். நோவா என்ன பண்ணார்னா, தேவனுடைய எச்சரிப்பை விசுவாசத்தினால பெற்று, இது ரொம்ப காலையில் கூட பேசினேன், எச்சரிப்பை தேவன் அருளும் எச்சரிக்கையை எண்ணாமல் போயிடாத, உஷாராரு, நியாயத்தீர்ப்பு என்று பயந்திருக்க கடவோம். தெய்வ தூதர்கள் மூலமாய் சொல்லப்பட்ட வசனம் அவர்களால் உறுதி பண்ணப்பட்டிருக்க, கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு, பின்பு அவர்களால் கேள்விப்பட்டவர்களாலே நமக்கு அறிவிக்கப்பட்ட வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு பகிர்ந்து கொடுக்கிற வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்து வருகிறதுமான இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருப்பீர்களானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஸோ இட்ஸ் a warning, aware of God's warning. தேவனுடைய எச்சரிப்பை கேட்கும்போது விழிப்படை. ஆனால் பார்த்தீங்கன்னா நோவான்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் எழுப்புறாரு. கொஞ்சம் கவனிங்க, எச்சரிப்பை கொடுக்குறார், யாருமே விழிக்கல. இந்த மனுஷன் என்ன பண்ணார்? விழித்து கொண்டு கடவுள் சொன்ன மாதிரி ஒரு கப்பலை கட்டுறார். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். 2 விஷயம், நோவாவின் காலத்தில் நடந்தது எப்படியோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். இப்போ இந்த காலத்தில் நம்ம எப்படி நடக்கணும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். உலகம் எவ்வளோ ஒஸ்ட்டாக போயின்னு இருக்கு பாருங்கள். ஆண்டவர் விட்டு பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. கர்த்தரை உண்மையாக தேடுறவங்கள கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினம். எல்லாம் ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு போகிறாங்க. சபை கிறிஸ்தவங்களே இப்படி இருந்தால் உலகம் எப்படி இருக்கும் பாருங்கள். உலகம் மகா மட்டமாக போச்சு. ஐயோயோ, கேட்குற செய்தியும் பார்க்குற வீடியோக்களையும் பார்க்கும்போது அவ்வளவு கொடூரமாக இருக்குது. செய்தியெல்லாம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கூட கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்தில் நம்ம ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிப்பது எப்படி, அதை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும்னா சில பழக்கங்கள் நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இந்த உலகத்தில் நல்ல பழக்கங்கள் இருக்கிறது, கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, உலக பிரகாரமான பழக்கங்கள் இருக்கிறது, ஆவிக்குரிய பழக்கங்கள் இருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய பழக்கங்களை நம்ம பழகணும். இன்றைக்கி அதான் பார்க்க போகிறோம். வாக்கிங் வித் காட், ஹேபிச்சுவலி ஃபெலோஷிப் வித் த லார்ட். அப்படின்னா என்னது? தேவனோடு நடப்பது என்பது அவரோடு ஐக்கியம் கொள்ளுவதை ஒரு பழக்கமாய் கொள்ளுவது, பழக்கமாய் மாற்றுவது.
ஆண்டவரோடு ஐக்கியம் கொள்வது என்ன பண்ணுவது? பழக்கி கொள்வது. எந்த ஒரு விஷயமும் பழகினா தான் வரும், பழகாமல் வராது. கெட்ட விஷயங்கள் மட்டும்தான் பழகாமல் வந்துடும். கெட்ட விஷயம் பாருங்கள், பழகவே தேவையில்லை, அது தானாக வந்துடும். கெட்ட பழக்கங்கள் யாருன்னா கற்றுக் கொடுக்குறாங்களா? இல்லை. கெட்ட பழக்கங்களுக்கு எங்காவது ட்ரைனிங் ஸ்கூல் இருக்கா? கிடையாது. கெட்ட பழக்கங்களுக்கு ஏதாவது ஸ்கூல் வச்சுருக்காங்களா, கல்லூரி வச்சுருக்காங்களா? இல்லை. நல்ல விஷயங்களை தான் சொல்கிறாங்க. பெற்றோர்கள் கூட இப்படி நடந்துங்க, இப்படி வாழுங்க அப்படின்னு இப்போ நல்ல விஷயந்தான் சொல்கிறாங்க. ஆனால் கெட்ட விஷயம் எப்படி இவங்க வந்துடுது? அதான் இந்த உலகம் கரப்டட். த வேர்ல்டு வாஸ் கரப்டட். ஒரு பொருள் கெட்டு போவது இயற்கையாக நடக்குது. கெட்டு போகிற உலகத்தில் இருக்கிறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கெட்டு போகிற உலகத்தில் இருக்கிறோம். அது இயற்கையாக நடக்குது. கெட்டு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு நம்ம பல விஷயம் பண்ணணும். உப்பை போடு, அதில் உப்பு போட்டுட்டா பண்ணு, ப்ரிசர்வ் பண்ணு, ஐஸுக்கு வை, ஐஸ் கட்டியை போட்டால் அது பாதுகாப்பாக இருக்கும். அது மாதிரி நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கெட்டுப்போன உலகத்தில் இருக்கிறோம். பிசாசு ஒவ்வொரு மனிதனையும் கெடுத்து கொண்டு இருக்கிறான். உலகம் ஒட்டுமொத்தமாக கெட்டு போச்சு. இப்போ சபையும் கெட்டுக்கொண்டு வருகிறது. சபை என்ன ஆகிடுது? கெட்டு போயிடுச்சு, கெட்டுக்கொண்டு காலம். ஏன்னா பவுல் 2 தீமோத்தேயுக்கு எழுதும்போது 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. இது கடைசி காலத்தில் கொடிய காலம் வருவாய் என்று அறிவாயாக என்பது நல்லா புரிஞ்சுங்க. உலகம் கெட்டு போய்டுன்னு சொல்லலை அவர், சபை கெட்டு போய்டுன்றார். உள்ளே இருப்பாங்க இந்த மாதிரி ஆளுங்க. மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் கீழ்ப்படியாதவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகப்போக பிரியராயும் தேவபக்தியினுடைய வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். ஆமாம், இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகுன்னு ஏன் சொல்கிறாரு? அவங்க சர்ச்சுக்குள்ளே இருப்பாங்கன்றார். இட்ஸ் நாட் அந்த வசனம் வெளியில் இருக்கிறவங்க இப்படி இருப்பாங்கன்னு அவர் எழுதலை, சபைக்கு எழுதுகிறார். தீமோத்தேயு ஒரு இளம் போதகர். யாருக்கு எழுதுகிறார்? பவுல் ஒரு மெய்ப்பனுக்கு எழுதுகிறார். கடைசி நாட்களில் இப்படி உலகம் வந்துடும்டா, எப்பா நீ சபையை என்ன பண்ணு, பார்த்துக்க, இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதைன்றார். அப்போ இன்றைக்கி சபை எப்படி ஆயிடுச்சுன்னா, தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராய். இன்றைக்கி பாருங்கள், எல்லாம் சுகபோகமாக போயின்னு இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சுகபோகமாக வாழணும், கடவுளை தேடுறதுக்கு சுகபோகமாக இருக்கணும். யாருமே ஆண்டவருக்கு பயப்படணும், அப்பாவை பிரியப்படுத்தணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக வாழணுன்றதெல்லாம் சபையில் இல்லாமல் போய்கொண்டே இருக்குது. அதன் மத்தியில் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதை ஆண்டவரை பின்பற்றணும். அதுக்காக தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அதற்காக தான் ஒருத்தர் என்ன பண்ணணும், உற்சாகம் மூட்டணும். உலகம் இப்படி ஆகுது, சபையிலையும் இது வந்துருச்சு, நம்ம விழிப்பாக இருக்கணும், ஆண்டவரை ரொம்ப கருத்தாக என்ன பண்ணணும், தேடணும், உற்சாகப்படுத்தணும். அப்படி ஒரு காரியம் வரணும்னா ஆவிக்குரிய பழக்கங்களை நமக்குள்ளே என்ன பண்ணுவது, ஏற்படுத்தி கொள்வது. இந்த ஆவிக்குரிய பழக்கங்கள் இல்லைன்னா என்ன வரும்? ஆவிக்குரிய பழக்கங்கள் எப்படிப்பட்டது? அப்போது மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை யாராலும் மறக்க முடியாது. மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவர் பேசிக்கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருங்க? கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஒருவரோடு பேசிக்கொள்வார்கள். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, சபையில் கர்த்தருடைய பிள்ளைங்க ஒருவருக்கு ஒருவர் பேசுகிறதே இல்லை. முடிஞ்ச உடனே ஹாய் பாய். சபை முடிஞ்ச உடனே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, நீங்கள் ஜெபம் பண்ணீங்களா, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு வந்த சோதனைகள் என்ன, நான்லாம் ரொம்ப தடுமாற்றம் அடைகிறேன், நான் பலவீனம் அடைகிறேன், அப்படி யாரும் ஷேர் பண்ணுறதே இல்லை. எப்படி ஆயிடுச்சு? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு பயந்தவங்க கூடி பேசணும். யூ ஹாவ் டு டேக் டைம் டு ஃபெலோஷிப் வித் த சர்ச், ஃபெலோஷிப் வித் த செயின்ட். என்ன பேசணும்? கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன பேசுவாங்க? எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுவது, எப்படி இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடுவது. ஸோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக்கொள்ளும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரா? கவனித்து கேட்கிறார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நாங்கள் பேசும்போதெல்லாம் நீங்கள் கவனித்து கேட்கறதுக்காக எமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கவனித்து கேட்குறார். நம்ம என்ன அப்போ கர்த்தருக்கு பயந்தவங்க எப்படி பேசிக்கணும் அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. கர்த்தருக்கு பயந்தவங்க எப்படி பேசணும்? ஒருத்தர் உற்சாகம் ஊட்டணும்.
சோர்வு வரும். யாருக்காவது பலவீனம் வந்துட்டால் சோர்வு வந்துடும். எனக்கு கூட பலவீனம் வரும்போது சோர்வு வந்துடுது. ஏன்னா உங்களை உற்சாகப்படுத்துக்கு நான் இருக்கிறேன், என்னை உற்சாகப்படுத்துக்கு யார் இருக்கிறா? அப்போ எனக்கு மேலே ஒரு கவுன்சிலிங் தேவை, எனக்கு மேலே ஜபிக்கிறவங்க தேவை. நீங்களாம் ஒரு பேர் ஜபிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. அப்போ எனக்கும் ஆண்டவரை பற்றி பேசணும், யாராவது சொல்லணும் அப்படின்போது அது ரொம்ப நல்லது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தருக்கு பயந்தவர்கள், அது வசந்த வாசிங்க, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும், ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும். நல்லா புரிஞ்சுங்க, வேற ஊரு கதை பேசுறவங்க இல்லை. கர்த்தருக்கு பயந்தவங்க வேற கதை பேச மாட்டாங்க. கர்த்தருக்கு பயந்தவங்க என்ன பேசுவாங்க? அவர் நாமத்தை குறித்து பேசுவார்கள். அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தமாக இருக்கணும். அவர் உண்மை உள்ளவர், நாமும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன், நானும் நல்லவங்களாக நடக்கணும். அவர் நாமத்தை சொல்லி ஒருவரோடு ஒரு பேசிக்கொள்வார்கள். அவரை விட்டுவிடக்கூடாது, அவர் மேலே அன்பு செலுத்தணும். அப்போ கர்த்தருக்கு பயந்தவர்கள் இங்கே கூடி வருவது, கூடி பேசிக்கொள்வது அவசியம். சபை முடிஞ்ச உடனே டக்குன்னு நாத்துமாவே அப்படின்னும் போது பாதி பேர் வெளியில் அப்படியே எப்போ நீ போகலான்னு ஆயத்தமாக இருப்பாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரின்னு கால் அப்படி பின்னாடி போவோம். ஒருத்தர் பேசுகிறதே இல்லை. ஃபெலோஷிப் ரொம்ப அவசியம். விமென்ஸ் ஃபெலோஷிப், மென்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், சில்ட்ரன்ஸ் ஃபெலோஷிப், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவர் நாமத்தை தியானிப்பதற்காக பேசிக்கொள்வது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் அவருக்கு பயப்படுறவர்களுக்காகவும் ஒரு ஞாபக புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவருக்கு முன்பாக அவருக்கு முன்பாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்போ என் பிள்ளைங்க இவங்கெல்லாம் கூடி வந்தாங்க, அவருடைய டைரியில், பர்சனல் டைரியில் என்ன பண்ணுறாரு? ரெக்கார்ட் பண்ணுறாரு. நீங்கள் எழுதுறீங்களோ இல்லையோ, அவர் டைரி டெய்லி எழுதுறாரு. டைரினா ஒரு பெரிய புத்தகம் வச்சுருப்பார் நினைக்காதீங்க, இ புக் வச்சுருப்பார். இ புக்லேயே அட்வான்ஸாக வச்சுருப்பார். என்ன மாதிரி? இதில் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா புக்கும் படிக்கலாம், அதில் எல்லாமே இருக்குது. நம்மளே இவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும்போது ஆர்டர் இது மாதிரி கூட வச்சுருக்க மாட்டார். அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும், ஹாலோகிராம் மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை விட அட்வான்ஸாக கூட வச்சுருப்பார் அவர். உனோஸ் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுது அவருடைய இதில். ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, அது நாங்கள் அவருக்கு இவ்வளோ பேரை வச்சு எழுதுவாருங்க அப்படின்னு. நல்லா புரிஞ்சுங்க, இன்றைக்கி இது உள்ள உலகத்தில் இருக்கிற அத்தனை புத்தகத்தையும் வாசிக்கலான்னா அது சாத்தியமே. அப்போ ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறாருன்னா ஹாலோகிராமில் வச்சுருப்பார் உங்களை. அப்படியே ஆண்டவர் எல்லாரையும் வச்சுருக்கார். வீடியோ வச்சுருக்கார் உங்களை. உங்களுடைய அப்படியே டிஸ்பிளே ஆகும், லைவாக பார்ப்பார் உங்களை. அப்புறம் எழுதுவார், அவர் நோட் பண்ணுறார், உங்கள் பேரை எழுதுகிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்வது, ஆண்டவரை பற்றி பேசிக்கொள்வது, அவருடைய நாமத்தை தியானிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் சில பேர் என்ன பண்ணாங்கன்னா தேட மாட்டாங்க ஆண்டவரை. இந்த ஃபெலோஷிப் இருக்காது, கர்த்தரை தேட மாட்டாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸ். இந்த நாட்களில் அதிகமாய் நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். இந்த நாட்களில் அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைங்க இந்த உலகத்தினுடைய வீழ்ச்சியையும் ஆவிக்குரிய காரியங்களையும் குறித்து அப்படியே எடை போட்டு பேசணும். ஐயோ உலகம் மோசமாயின்னு இருக்குது, எல்லா ஆண்டவரை விட்டு பின்மாற்றம் அடைஞ்சு போயிட்டாங்க, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, உலகம் கெட்டு போச்சு. உலகம் கெட்டு போச்சா நல்லா இருக்குதா? எல்லாம் என்னை பார்த்து சொல்லுங்கள், உலகம் கெட்டு போச்சா நல்லா இருக்கா? தெரியுதா உலகம் கெட்டு போச்சுன்றத? எவ்வளோ மோசமாக போச்சுன்னா இது மாதிரிலாம் ஒரு காலம் வரும்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. நாங்கள் எங்கள் காலத்தில் உலகம் கெட்டு போச்சு. அப்போ சொல்லுவாங்க உலகம் கெட்டு போச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போல்லாம் ஐயோ படுமோசமாக போச்சுங்க. சபையே வேறு மாதிரி ஆயிடுச்சு. கள்ள உபதேசங்கள் வந்து அப்படியே சும்மா மிங்கல் ஆயிடுச்சு. ரொம்ப நாசமாக போச்சு. ஜெபிக்கவே மாட்டாங்க சில பேர், ஜெபமே இருக்காது, ஒரு ஃபெலோஷிப் இருக்காது, ஆண்டவரை பற்றி பேச மாட்டாங்க, உலக கதையை பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ சங்கீதத்தில் ஒரு காரியம் ஆண்டவர் சொல்கிறார், ரொம்ப வருத்தப்பட்ட அந்த வார்த்தை வந்து எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதங்கள் புத்தகம் 104 சங்கீதம் 10 4ஆம் வசனம். யாராவது படிங்க, சங்கீதம் 10 4ஆம் வசனம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால்
தேவனை தேடான். இவன் யாருங்க? இவன் துன்மார்க்கன். துன்மார்க்கன் ஒன்று நீங்கள் நினச்சிக்காதீங்க, இவ்வளோ வெளியில் இருக்கிறவன் நினச்சிக்காதீங்க. உள்ளகிற துன்மார்க்கன். இது சர்ச்சு உள்ளகிற துன்மார்க்கனை பற்றி சொல்லுது. துன்மார்க்கன் 2 வகைப்படுவான். வெளியில் இருக்கிற துன்மார்க்கன், உள்ளகிற துன்மார்க்கன். வெளியில் இருக்கிற துன்மார்க்கன் அவன் பரவாயில்ல, அவனுக்கு தெரியாது. உள்ளகிற துன்மார்க்கா பாருங்க, அவன் தேவனை தேடவே மாட்டான். இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் தேவனை தேடினீங்க? அப்பா கூட ஒரு கொஞ்சம் நேரமாவது ஃபெலோஷிப்பாக இருந்தீங்க? சொல்லுங்க பால, அவர் கூட கொஞ்சம் பேசுனீங்களா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கொஞ்சம் பேசுனீங்களா அவர்கிட்ட? தெரியலையே. அவங்கவுங்க மனசாட்சி அவங்கவுங்களுக்கு தெரியும். கர்வம் எல்லாம் தாராக நடக்கும். துன்மார்க்கன் தன்னுடைய கர்வத்தினால் தேவனை தேடான். தயவு செய்து சொல்கிறேன், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பொன்னான வாய்ப்புகளை கர்த்தரை தேடுகிற ஒரு வாய்ப்பாக என்ன பண்ணுங்க, பயன்படுத்துங்கள். ஆண்டவரை தேடுங்க, குவைட்டாக உட்காருங்க. அந்த உணர்வு நமக்குள்ளே வரட்டும். ஹல்லேலூயா. அவரை தேடணும், அவர் கூட இருக்கணும். அவர் கூட இருக்கிறது தான் இந்த உலகத்தில் பாதுகாப்பு. ஹல்லேலூயா. அப்போ துன்மார்க்கன் தன்னுடைய கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. அவன் நினைப்பில்லைன்னா, நீங்கள் யாரெல்லாம் ஜோம் பண்ணலையோ அவங்க நினைப்பினா தெரியுமா, கடவுள் இல்லைன்னு நினச்சிக்கிறான். ஹலோ, அவர் இருக்கிறார். அவர் உண்மை, அவர் சத்தியம், அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்குறாரு. இந்த ஜெபிக்காத ஆளுடைய நினைப்பில் கர்த்தர் பார்க்க மாட்டார்னு நினச்சிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நீ அறை வீட்டுக்குள்ள மறைவா செய்கிறத நான் ஒரு நாள் வெளியரங்கமாக்குவேன்றாரு. வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, மறைக்கப்படாத மறைபொருளும் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பொன்னான நேரங்களை, உங்கள் அற்புதமான ஒரு நாளைக்கு 24 மணி நேரங்க, எவ்வளோ மணி நேரம் நீங்கள் ஆண்டவர் கூட இருக்கிறீங்க கொஞ்சம் சொல்லுங்கள். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள். எவ்வளோ நேரம் ஆண்டவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? வேதத்தை கருத்தாய் வாசிக்கிறீர்களா? ஆண்டவரே என் கூட பேசுங்க, ஆண்டவரே தயவு கூர்ந்து என் கூட பேசுங்க. சோர்ந்து போய்விட்டேன், விசுவாசம் குன்றி போய்விட்டது, பக்தி இல்லையே, என் கூட பேசுங்க ஆண்டவரே. என்னைக்காவது நம்ம தேடுறோமா? துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். எந்த துன்மார்க்கங்க? சர்ச்சில் வெளியில் இருக்கிறவங்க கிடையாதுங்க, உள்ளே இருக்கிறவங்க தான் ஆண்டு சொல்லுவார் தேட மாட்டேன்றான்னு. தேடாதவன் தான் யாரு? தேடான். அவனுடைய நினைவெல்லாம் என்னவா? இக்னோரிங் காட். ஆண்டவர் பார்க்க மாட்டாரியா? ஆண்டவர் கேட்க மாட்டாரியா? ஆண்டவர் ரொம்ப நல்லவரியா? இதெல்லாம் நீ கெட்டு போகிறதுக்கு காரணமே. ஆண்டவர் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, யாருக்கு? அதுதான் கண்டுபிடிக்கணும். கர்த்தர் யாருக்கு நல்லவர்? தம்மை தேடுகிறவர்களுக்கும் தம்மை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் நல்லவர். தேடாதவங்களுக்கும் அவரை நம்பாதவங்களுக்கும் கர்த்தர் கெட்டவராயிடுவார். காலையில் தானே வஸ்தம் பட்டயத்தை தீட்டு வரான். அவர் பட்டயத்தை தீட்ட வச்சிடாதீங்க. இதெல்லாம் சொன்னால் நிறைய பேர் என்ன இப்படிலாம் சொல்லக்கூடாதுங்கன்றாங்க. ஏங்க பைபிளில் இருக்கிறது தான் சொல்கிறேன் நான். ஆனால் ரொம்ப நல்லவராக காட்டுங்க, ஆனால் நீ பண்ணுறதையே பண்ணிகிட்டு இருப்ப. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். அவன் நினைவெல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஆண்டவர் பார்க்க மாட்டார். நல்லா புரிஞ்சுங்க. ஏங்குறார் அவர். என் பிள்ளைங்க என்கிட்ட வந்து கொஞ்சமாவது வராதா? என் பிள்ளைங்க என் முகத்தை பார்க்க வராதா? என் பிள்ளைங்க என் சத்தத்தை கேட்க வராதா? ஏக்கம் வருமா வராதா? வராதா வருமா? கண்டிப்பாக அவர் ஏங்குகிறார். உங்களை எதிர்பார்க்கிறார். உங்கள் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். நீங்கள் அவர்கிட்ட வந்து உங்களை தாழ்த்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தாழ்மை என்ன தெரியுமா? அவர் பாத்திரம் வந்து உட்கார்ந்துருது, அவர் முகத்தை பார்க்கறது, தாழ்த்த விரும்ப. ஏன்னா இன்னைக்கு உலகம் மட்டமாக போயினுக்குது. கர்த்தரை தேடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லை. உலகம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீங்கள் ஏனோக்கை போல தேவனோடு நடக்க வேண்டுமானால் இந்த மாலை வேலை உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளையில கொஞ்சமாவது அவரை பார்த்து, ஆண்டவரே என்னை இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே, அப்பொழுது நான் உன் பிறகே ஓடி வருவேன். என் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் தானா என்னிடமுள் வர முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அப்பா உங்களை இழுத்தாதான் நீங்கள் வர முடியும். காந்தகம் மாதிரி அவர் சில பேரை இழுக்கிறாரு. அது பிச்சுக்குன்னு ஓடுது, அது கொழுப்பெடுத்து ஓடுது, அது பாவம் பண்ண ஓடுது, அக்கிரமம் பண்ண ஓடுது, அது வந்து உலகத்தை என்ஜாய் பண்ண ஓடுது. ஆண்டவரை ஆண்டவர் மேலே ஒரு அன்பு இல்லை, ஆண்டவர் மேலே ஒரு உணர்வு இல்லை. ஆண்டவரை கருத்தா தேடணும். நல்லா புரிஞ்சுங்க. உலக இன்பம் அனித்தியமானது,
உலக இன்பம், சிற்றின்பம், பேரின்பம் எது? பாடுறாரு அற்புதமா பெர்க்மன்ஸ், பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், உம்மை துதித்து மகிழணும், தூயோனாய் வாழணும். ஹல்லேலூயா, glory to the Lord, ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் மோசமா போச்சு, சபையும் கெட்டு கொண்டு வருகிறது. இதன் மத்தியிலே நாம ஒரு பழக்கம் உள்ளவர்களாய் மாறணும். எப்படிப்பட்ட பழக்கம்? கர்த்தரை தேடுகிற பழக்கம். கர்த்தருடைய பிள்ளைங்க அவரை பற்றி, அவருடைய நாமத்தை பற்றி பேசி கொள்ளுகின்ற ஒரு பழக்கம் உருவாக்கி கொள்ளணும். இது ஏதோ ஒரு நாளைக்கு பேசுறதில்ல, இது ஒரு பழக்கம். இட்ஸ் a கண்டினியூ. அது ஒரு தொடர்ச்சியான அனுபவம். பழக்கம்னா நாங்க டெய்லி பண்றது தாங்க பழக்கம். டெய்லி சாப்பிட்றீங்களா? ஏன் கேட்குறீங்க? விதவிதமாக சாப்பிட்றீங்க. டெய்லி தூங்குறீங்களா? சக்க போட்டு தூங்குறீங்க. உலகத்தில் போய் நல்லா ஜாலியாக சுற்றுறீங்களா? ஜாலியாக சுற்றுறோம். கர்த்தரை தேடுறீங்களா? அவர் சமூகத்துக்கு போகிறீங்களா? அவரை பற்றி எங்கே யாருக்காவது சொல்கிறீங்களா? அவருடைய நாமத்தை பற்றி சொல்கிறீங்களா? சொல்கிறதே இல்லை. எப்படிங்க அது நல்லா இருக்குமா? கெட்டு போயிடுவீங்க. அப்பா விட்டு போக போக நம்ம கெட்டு போயிடுவோம். அப்பா கூட இருந்தால் நமக்கு பாதுகாப்பு. அப்பாவுடைய சிறகு நிழலில் இருப்பது ரொம்ப ஆசீர்வாதம். அப்போ துன்மார்க்கனுடைய நினைவெல்லாம் என்னது? அவன் கர்த்தரை ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு, ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, ரொம்ப ஃபீல் பண்ணி. எரேமியா தீர்க்கதரிசி மூலம் ஜனங்களை பற்றி பேசும்போது, ஜனங்கள்கிட்ட சொல்லும்போது, எரேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை எடுங்க, சில வசனங்கள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். 32ஆம் வசனம், எரேமியா 2:32. ஆண்டவருடைய ஃபீலிங்ஸை கொஞ்சம் பார்ப்போம். தீர்க்கதரிசியின் மூலம் பேசுகிறார் பாருங்க. அம்மா பெண் கவனிங்க, ஒரு பெண் தன் காஸ்டியூம்ஸ் பக்கத்தில் பார்த்து கேளுங்க. காலையில் காஸ்டியூம் போடுறியான்னு கேளுங்க. ஏன் கேட்குறீங்க? ஒரு காலத்தில் காஸ்டியூமே கிடையாது. அவங்கவுங்க இந்த தலையை ஜோட்டி போட்டுக்கின்னு பவுட்ரு ஒன்று இருக்கும், பான்ஸ் பவுட்ரு, அதை தான் பூசுவாங்க. இப்போ விதவிதமாக வச்சுக்கிறாங்க. கடையவோ அது மாதிரி இருக்குது வீடு. காஸ்டியூம்ஸ். இப்போ ஆண்டருக்கு தெரியுது என் பிள்ளைங்கள்லாம் காஸ்டியூம் போடுவாங்க அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, ஒரு பெண் படிங்க, ஒரு பெண் தன் ஆபரணத்தையும், அம்மா கவனிங்க, ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் மறப்பாலோ? என் ஜனங்களோ என்ன பண்ணாராம்? எண்ணிக்கிறாராம். ரொம்ப நாள் ஆச்சு. பக்கத்தில் பார்த்துக்கிறார். ஆண்டவர் கிட்ட நீ ஒரு குவாலிட்டியான நேரத்தை செலவு பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு கேளுங்க. குவாலிட்டியான நேரம். நகை போட மறக்கிறியா? ஆடை விதவிதமாக ஆடை போவதை எடுத்து என்ன பண்ணுறோம்? செலக்ட் பண்ணி வைக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இதை மறக்க மாட்டேன்ற நீ. ஒரு பெண் தன் ஆபரணங்களையும் ஒரு மணவாட்டி தன் ஆடையையும் மறப்பாலோ? எவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு பாருங்க. நீங்களோ என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் மறந்து விட்டார்கள். இதுதாங்க இன்னைக்கு சபையினுடைய நிலைமை. நீங்கள் எத்தனையோ பிள்ளைங்க ஆண்டவரை மறந்துட்டாங்க. எவ்வளோ வாலிப பிள்ளைங்க இருக்காங்க நம்ம சபையில். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, காலையில் வந்துட்டு போதும்னு நினைக்கிறாங்க. காலையில் வந்துட்டேங்க போதும். அதே என்டர்டெயின்மெண்ட் பண்ண சொல்லுங்கள், சக்கப்போடு போடுவாங்க. உலக பிரகாரமான காரியங்களை செய்ய சொல்லுங்கள், சலிக்காமல் பண்ணுவாங்க. அதில் சோர்ந்தே போக மாட்டாங்க. அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. முழு ஆவியோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அதை செய்வாங்க. ஆனால் ஆண்டவரை தேடுறது என்ன? ஆண்டவரை தேடுறதோ ஊருக்கா மாதிரி வச்சுக்கிறாங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, சொல்கிறது புரியுதான்னு கேளுங்க. அது சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை. என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய், ரொம்ப நாளாச்சான் நீ ஒழுங்காக அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி, ஒழுங்காக, அதாவது குவாலிட்டியான டைம். சும்மா அப்படி ஹாய் டெய்லி உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து ஹாய் பார்த்தீங்களா
போயிட்டு வரேன் அன்ட்டு போனால் எப்படி இருக்கும் பாருங்கள். எதுவுமே ஷேர் பண்ணுறதே இல்லை. கஷ்டமாக இருக்குமா? ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ ஆண்டரை பார்த்து என்றைக்காவது நீங்கள் ஒரு குவாலிட்டியான நேரம், டேடி ஐ லவ் யூப்பா, ஐ லவ் யூ, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, உங்கள் உதவி இல்லாமல் என்னால் நடக்க முடியாது, ஐ நீட் யூ, எனக்கு நீங்கள் வேணும், இந்த உலகம் மோசமாக போச்சு, நான் பரிசுத்தமாக வாழணும், பாவம் என்னை தொடக்கூடாது, என் மைண்டு கரப்ட் ஆகக்கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. குவாலிட்டியான நேரம், ஸ்பெண்டிங் சம் டைம் வித் த பிரசன்ஸ் ஆஃப் த லார்ட். தேவ சமூகத்தில் அப்படியே போய் தரித்திருப்பது, காத்திருப்பது. நீங்கள் செய்து பாருங்களேன், உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் வந்துடும். உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய அச்சாரம் வந்துடும். உங்களுக்குள்ளே ஒரு முத்திரை பதிக்கப்படும். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய இம்ப்ரெஷன் ஆகிடும். பிகம் யுவர் குவாலிட்டி இன் த ஸ்பிரிச்சுவல் லைஃப். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் தரமாய் மாறிக்கொண்டிருப்பீர்கள். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 63 6ஆம் வசனத்தில் சங்கீதக்காரனுடைய அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். அவர் எப்படி ஒரு சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 63:6 63 சங்கீதம் 63:6 சாரி 63:6 கரெக்ட் தான். படிமா. இல்லை என் படுக்கையின் கரெக்டு தான் நீங்கள் படித்தது. என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். கவனிங்க, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, படுக்கும்போது என்ன நினைக்கிறேன்? ஐயோ யோ 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 போது பாருங்க, மனசில் எண்ணங்கள் என்னென்னமோ எண்ணங்கள் போதுங்க. படுக்கும்போது என்ன நினைக்கிறேன் கேளுங்க. படுக்கும்போது உனக்கு மைண்டில் என்ன ஓடுதுன்னு கேளுங்க. தாவீதினுடைய அனுபவம் பாருங்கள். படுக்கும்போது என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, அல்லேலூயா, ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன், ராசாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். அல்லேலூயா. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், எலாசனம் கவனிங்க, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டையின் நிழலிலே களி கூறுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கரலை தட்டி கர்த்தரை பயப்படுத்தும். அவருடைய செட்டையின் நிழலிலே களி கூறுகிற அனுபவம், அவருடைய பிரசன்னத்தில் தரித்திருப்பது. எங்கெங்கேயோ நம்ம டைம் எது பிரசன்னத்திலே உட்கார்றோம், டிவி முன்னாடி உட்கார்றோம். We spending a lot of time in TV, spending our time with the friends. அவங்க கூட உட்கார்றோம், எங்கெங்கேயும் உட்கார்றோம். அப்பா சமூகத்தில் உட்காருமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்படி செய்யலைன்னா இன்னைக்கு உங்களை மாற்றிக்கொள்ளுங்க. இது ரொம்ப நமக்கு ஒரு பெரிய நல்ல காரியம். ஸோ ஆண்டவர் விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னால், உங்களுடைய நினைவுகள் எல்லாம் சொல்லுங்கள், நினைவுகள். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். உங்களுடைய ஸ்பீச், யுவர் ஸ்பீக்கிங் ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை வேர்ட்ஸ் பேசுகிறீங்க? தியானிப்பது, பேசுவது, தியானிப்பது, அவர் சமூகத்தில் செல்லுவது, நம்ம அப்பாயின்மெண்ட் போடுவது. இன்னைக்கு 1 மணி நேரம் அப்பா கூட உட்கார போகிறேன். ஹல்லேலூயா, க்ளோரி. உட்காருவேன், என்னுடைய செல்ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். ஐ புட் அப் மை செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப். சாத்தா எந்த விதத்தில் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது, யாரும் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஐ க்ளோஸ் மை டோர், என்னுடைய கதவை நான் சாத்துவேன், நானும் அவரும். ஹல்லேலூயா. அந்த எண்ணத்தோடு உட்காந்திங்கன்னா சூப்பராக வருவார் ஆண்டவர். அப்படியே ஸ்லோவாக அப்படியே உள்ளே வருவார், அழகாக வருவார், பேசுவார். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் பேசுகிறாருன்னு. அந்த உணர்வு அவ்வளவு அற்புதமானது. அனுபவித்தால் உங்களால் அதை விவரிக்க முடியாது. சூப்பராக பேசுவார். பட் இட் வில் டேக் சம் டைம். நீங்கள் போட உடனே வந்துட மாட்டார். அப்படியே நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அவர்கிட்ட, உங்களை மட்டும்தான் பார்க்க வந்திருக்கிறேன், வேறு தாட் எனக்கு வரக்கூடாதப்பா, நீங்களும் நானும். அந்த உணர்வோடு போயிட்டீங்கன்னா ஸ்லோவாக ஆண்டவர் உள்ளே வருவார். அவருடைய பிரசன்னம் அப்படியே உள்ளே வந்துடும். அவ்வளவு ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அதனால தான்
பரிசுத்தவான்கள் அந்த ஃபெலோஷிப்பை விட மாட்டாங்க, அந்த ஐக்கியத்தை விட மாட்டாங்க. எங்கேயாவது போயிடுவாங்க, காடுகளிலேயோ, அந்த காலத்தில் காடுகளிலேயோ மலைகளிலேயோ. ஒரு காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஆங்காங்கே இருக்கக்கூடிய வெட்ட வெளிகளிலே கூடி ஜெபம் பண்ணுவாங்க, மலைகளிலே கூடி ஜெபம் பண்ணுவாங்க, பீச்சில் கூடி ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ டிஸ்ட்ராக்ஷனே வராது. அந்த நோக்கத்தோடு போவாங்க, அந்த நோக்கத்தோடு இருப்பாங்க. தேவ பிரசன்னம் அப்படி இருக்கும். அல்லேலூயா. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட கூட்டம் எழும்பணும், இந்த நாட்கள் அப்படிப்பட்ட மக்கள் எழும்பணும். உலகத்தில் உள்ளவர்களை அன்பு கூறாதிருங்கள், அப்பாவை தேடுங்க, கருத்தோடு தேடுங்க. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்ம கான்ஸ்டண்ட்டாக, அதாவது தொடர்ந்து ஒரு ஒரு சப்மிஷன் மீன்ஸ் நம்ம நம்மளை அர்ப்பணித்து ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தணும். டைம் டு ஸ்பீக் அபவுட் த லார்ட். கர்த்தரை பேசுகிறதுக்கு ஒரு நேரம். அது உங்கள் நண்பர்களோட பேசலாம், பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசலாம். எனக்கெல்லாம் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் பேசாமல் இருக்க மாட்டேன். நான் உள்ளுக்குள்ளேயே பிளான் பண்ணுவேன், எப்போ பேசலாம், ஆண்டவரே எனக்கு வாய்ப்பு கொடுங்க. அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஸோ கர்த்தரை பற்றி பேசுவது, அவரை பேசணுன்ற எண்ணம் வருவது, அவர் சமூகத்துக்கு போகணுன்ற ஒரு உணர்வு வருவது, இதெல்லாம் மிக மிக இந்த நாட்களில் அவசியம். இதை வளர்த்து கொள்ளுங்கள். இதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணோம், இம்ப்ரூவ் அடைய செய்யும். இருள் சூழ்ந்த உலகத்தில் ஒரு ஒளியாய் நம்ம பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் எனக்கு ஒரு பாட்டு நினைவுக்கு வருது. எனக்கு பாட்டு பாடணுன்னு ரொம்ப ஆசைப்படலாம், ஆனால் பாடணும்னா யோசிக்கிறேன். பாடுறேன், கவனிங்க. சுவிசேஷம் என்னும் ஒளியை தவிப்போர் என்றும் பேற்றிடவே ஒளி மிகுந்து பிரகாசிப்போமே, ஒளி இழந்தோர் ஒளி பெறவே அவர் நாம ஒளி மிகுந்து பிரகாசிப்போமே, ஒளி இழந்தோர் ஒளி பெறவே பல துன்பங்கள் மறந்திருப்போம். நல்லா அந்த வரிகள் எனக்கு வரல, நான் ஒரு நாளைக்கு அதை பாடுறேன். சாரி, தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், முழுமையாக அதை பாட முடியலை. நான் நினைவில் வைத்திருந்தேன், இப்போ அது நினைவுக்கு வர மாட்டேன். அவ்வளவு அருமையான பாடல்கள். அதெல்லாம் பாடும்போது உள்ளம் அப்படியே பூரிப்படையும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருள் சூழ்ந்த இவ்வுலகத்திலே இன்ப இயேசுவே மகிமைப்பட. அந்த வரிகள் இப்படி வரும். இருள் சூழ்ந்த இவ்வுலகினிலே இன்ப இயேசுவே மகிமைப்பட ஒளி மிகுந்து பிரகாசிப்போமே, ஒளி இழந்தோர் ஒளி பெறவே. அல்லேலூயா. ஒளி மிகுந்து பிரகாசிப்போமே, ஒளி இந்த மாதிரி நல்லா புரிஞ்சுங்க. பிசாசு வேற மாதிரி ஆக்கிடுவான் நம்மளை. தயவு செய்து சொல்கிறேன், பிசாசினுடைய தந்திரம் என்ன தெரியுமா, உங்களை அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் 0 வாட்ஸ் ஆக்கிடுவான் உங்களை. இப்போலாம் இந்த உணர்வு இல்லை, அப்படியே தேவனை தேடுகிற உணர்வு இல்லை. தயவு செய்து சபையே விழித்தேழு, வேக்கப் சர்ச். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய உணர்வுகள் கர்த்தரை தேடக்கூடிய ஒரு ஊக்கம் நிறைந்த உணர்வுகளாக என்ன பண்ணட்டும், மாறட்டும். கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார். இப்படி இருந்தால் தான் நம்ம ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிற அனுபவம். வளர்த்து கொள்ளுங்கள். எல்லாரையும் பார்த்து கெட்டு போயிடாதீங்க, உலகத்து பின்னால் போயிடாதீங்க, அப்பா விட்டுறாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்தபடியாக இந்த பழக்கத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு வரோம். ஒரு தொடர்ச்சியான ஒரு பழக்கம். இன்றைக்கி அதுதான் பார்க்குறோம். தேவனோடு கூட ஒரு தொடர்ச்சியான பழக்கம்னு சொன்னல, அதில் மிக முக்கியமான ஒரு பழக்கம் என்னென்னா, அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய இருதயம். எல்லாம் சொல்லுங்கள், இருதயம். அல்லேலூயா. தேவன் பக்கமாக என்ன பண்ணணும்? திருப்பப்படணும்.
மை ஹார்ட், என்னுடைய இருதயம் தேவன் பக்கமாக என்ன பண்ணணும்? திருப்பப்படணும். ஆளுங்க இங்கே தான் இருப்பாங்க, இருதயம் வேற எங்கேயும் இருக்கும் இல்லை? இருதயத்தை எங்கேயோ வச்சுட்டு வந்திருப்பாங்க. சில பேர் சொல்கிறாங்க என் இருதயத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன்றாங்க. சில பேர் சொல்கிறாங்க என் இருதயத்தை திருடிட்டாங்கன்றாங்க. உங்கள் இருதயம் யார் பக்கம், யார்கிட்ட கொடுங்க? கர்த்தரிடத்தில் கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தரிடத்தில் என்ன பண்ணுங்க? கொடுங்கள். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, ஏனோக்கை போல தேவனோடு நம்ம சஞ்சரிக்கிற அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னால் அவர் மீது முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் என்ன பண்ணணும்? அன்பு கூறுவது. ஃபஸ்ட்டு அவரை அன்பு கூறுவது. ரெண்டாவது அவரை விசுவாசிப்பது முழு இருதயத்தோடும். மூணாவது அவர் மீது ஒரு பற்றுள்ளவர்களாக அவரை பின்பற்றுவது. லவ், தாட் அண்ட் டிசையர். அவரை பற்றுள்ளவர்களாக என்ன பண்ணுவது? பின்பற்றுவது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் டிபெண்டன்ஸ், அவரை சார்ந்து கொள்வது. என்னதுங்க சொல்கிற பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். வாக்கிங் வித் காட் எக்ஸ்பிரஸ் இட் செல்ஃப் இன் லவ், ட்ரஸ்ட், டிசையர் அண்ட் டிபெண்டன்ஸ். ஹல்லேலூயா. அவரை சார்ந்து கொள்வது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்கிறது? சந்தோஷமாக இருக்குது அவரை பற்றி பேச பேச. அவரை சார்ந்து கொள்வது, அவரை சார்ந்து வாழ்வது. நீங்கள் அவரை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை. அதாவது உபாகமத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அல்லேலூயா. You shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your strength. Strength, எல்லாம் சொல்லுங்க. strength. ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்கா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்கு? சிலதுக்கெல்லாம் ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த்தே இல்லை. ஜபத்தில் அப்படியே தள்ளாடுது. கொஞ்ச நேரம் ஒரு 3 நிமிஷம் ஜெபம் பண்ண சொல்லுங்கள். 3 நிமிஷம் தேவ சமூகத்தில் முழங்காலில் நில்லுன்னு சொல்லுங்கள். மூளை அப்படியே சுருங்குது. மூளை சில பேர் கண் வழியே வழியுது. அந்த ஒரு ஸ்டெபிள்னஸ் அங்கே இல்லை. ஆண்டவரை சார்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, முழு ஆத்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும், அல்லேலூயா, ஒரு உறுதியோடு ஸ்திரமாயும் திடனாயும் தேவனை என்ன பண்ணுவது? சார்ந்து கொள்வது. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். You shall love the Lord your God with all your heart, with all your soul and with all your strength. Hallelujah. நன்மை அப்படின்னா நாங்கள், what's the meaning of goodness? உலகத்தில் இருக்கக்கூடிய நன்மையிலே பெரிய நன்மை எது சொல்லுங்கள்? உலகத்தில் நன்மையை யார் தெரியுமா? அவர் தான். மீதி எல்லாமே தீமை. அவர் கூட இல்லை, எல்லாம் கெட்டு போயிடும். அவர் கூட இருந்தால் எல்லாம் நல்லா தான் இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அவர் கூட இருந்தால் எல்லாம் நல்லா இருக்கும். அவரை விட்டு விலகிட்ட எல்லாம் கெட்டு போயிடும். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும்னா ஏன் அவரை தேடணும்? அவர் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பு. அவர் கூட இருப்பது தான் ஆசீர்வாதம். அவர் கூட இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அவரை விட்டு நான் விலகிட்டால் நான் கெட்டுடுவேன். உம்மை விட்டு சோரம் போகிற யாவரும் அழிந்தே போவார்கள். நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டரை விட்டு போனால் அழிவு நிச்சயம். அப்போ ஆண்டரை விட்டு போகிற எண்ணம் நமக்குள்ளே வரக்கூடாது. எப்பவுமே ஆண்டவருடைய நினைவுகளாக இருக்கணும். அவரை சார்ந்து கொள்ளணும், அவரை அண்டிக் கொள்ளணும். அல்லேலூயா. ஸோ முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு
நம்முடைய முழு அந்த சிந்தை. அதாவது தாவீது ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் ஆண்டவருக்கு தாவீதை ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவனுடைய நினைவுகள், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் அவர் மேலே இருந்தது. அவருடைய நினைவுகள் எண்ணங்கள்லாம், பெரிய அரசன் தான், அரசனாக இருந்தாலும் அவனுடைய நினைவுகள் எண்ணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேவனை சார்ந்தே இருந்தது. தேவன் பின்னாடியே போச்சு. அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அவனுக்கு பற்று, அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே ஒரு பெரிய ஒரு தாட் அவனுக்கு. அவனுடைய இருதயத்தை பார்க்கும்போது அவனுடைய இருதயம் தேவனை சார்ந்தே போனது. அதனால தான் வந்து உலகத்தில் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் சாலமோனு கூட சொன்னான், அவங்க பையனுக்கு சொன்னான், நீ எது மேலேயும் கண்ணு வச்சிடாத, ஆண்டவருக்கு பயந்து நடக்கத்தாண்டா வாழ்க்கை. நான்லாம் ரொம்ப அனுபவப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் பண்ணி விழுந்து போய் நான் செம்ம அடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் என் எண்ணெல்லாம் அவர் பின்னாடி தான் போச்சு. ஆகாமியத்தின் கூடாரத்தில் நான் 1000 நாள் இருக்கிறத பார்க்கலும் உங்களுடைய வீட்டில் அவருடைய வீட்டில் வாசமாக இருக்கிறது தான் பெரிய பாக்கியம், அதுதான் நன்மை அப்படின்னு உணர்ந்து சொன்னார். அவருடைய சங்கீதங்கள்லாம் படிங்க, எவ்வளோ அழகான சங்கீதங்கள், எவ்வளோ அற்புதமான சங்கீதம். ஸோ அவனுடைய இருதயம் தேவனை சார்ந்தே போய்கொண்டிருந்தது. எல்லா காலங்களிலும் அரண்மனையில் இருந்தாலும், கஷ்டப்பட்டாலும், காட்டில் ஓடினாலும், அவன் எதிரிகள் அவனை துரத்தினாலும் அப்போல்லாம் அவனுடைய இருதயம் யாரை தொடர்ந்தே போச்சு? ஆண்டவரை தொடர்ந்தே போச்சு. ஹல்லேலூயா. அவ்வளவு அற்புதமாய் தேவனை நேசித்த ஒரு மனிதன். அதனால தான் அவரால் அந்த மாதிரி சொல்ல முடிந்தது. அப்போ இப்படி நம்முடைய இருதயம் யாரை பின்பற்றி போனோம்? கர்த்தரை பின்பற்றி போனோம். சில பேர்லாம் என்ன ஆச்சுன்னா அவங்க இருதயம் வந்து உலகத்தை பின்பற்றி போயிடுச்சு. கொஞ்ச காலம் இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஸ்திரனாக இருக்க முடியல. they walk away from God. ஆனால் தாவீது அப்படி கிடையாது. தாவீது ஒரே ஒரு பாவம் பண்ணார், சம்மடி வாங்கினார், அதுக்கப்புறம் அவன் பின்மாற்றம் அடைஞ்சு போவே இல்லை, ஆண்டவர் ஓடன்ட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை மாதிரி ஒருவன் இல்லை அப்படின்ட்டார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் அவன் மாறி போனான். அல்லேலூயா. ஸோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்துக்குள்ள தேவனை நேசிக்கிற அன்பை வளர்த்து கொள்ளுங்கள். அவர் மீது எல்லா நேரங்களிலும் நம்பிக்கை வையுங்கள். அவர்தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கணும்னா ஜெபிக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். என்ன பழக்கம்? ஜெபிக்கிற பழக்கம். இது வந்து எப்படின்னா சீசனுக்கு ஜெபிக்கிறவங்களா நீங்கள் இருக்கக்கூடாது. நிறைய பேர் காத்துனுக்கிறாங்க, அக்டோபர் மாதம் எப்போ பாஸ்டர் வரோம், தொடர் சங்கிலி ஜெபம் வைப்பீங்களாமே, அப்போ நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். ஆனால் பாவிங்களே, அந்த ஜெபம் வைக்கிறதுக்கு காரணம் அந்த ஜெபத்தை நீ தொடர்ந்து பண்ணணும் என்பதற்காகத்தான். அக்டோபர் மாதம் வந்துட்டால் சங்கிலி ஜெபம் பண்ணிட்டா போதல்ல. இது ஏன் அப்படி ஏற்படுத்துகிறோன்னா, நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளணும். அதனால தான் 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 தெசலோனிக்கர் 5:17 இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க சில பேர். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு என்னங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு என்ன அர்த்தம்னு கேட்குறாங்க. அப்போ என்னங்க, அப்போ வேலைகளை எதுவும் செய்யக்கூடாது பொழுது எப்பவுமே உட்காந்து ஜெபம் பண்ணுமா? அப்படி இல்லைங்க. ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினா அந்த பழக்கத்தை கட் பண்ணாதீங்க. காலையில் 5 மணிக்கு நான் எழுந்துப்பேன்னா 5லேருந்து 6 மணிக்கு நான் ஆண்டவர் கூட தான் உட்காரணும். அது என் டைம். அப்பா கூட நான் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம். அந்த நேரத்தை நான் பிரேக் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஜெபம்லாம் முடிச்சுட்டு நான் இருக்கும்பொழுது ஐ நீட் டு ரீட் த வேர்ட். தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணும். வாசிக்கும்போது எப்படி வாசிக்கணும்? கருத்தாய் வாசிக்கணும்.
கையில் ஒரு பேனா வச்சுக்கணும், கவனமாக வாசிக்கணும். சூப்பர். ஆண்டவர் உனக்கு சில விஷயங்கள்லாம் அற்புதமாக பேசுவார். சில நேரங்களில் பைபிளை படிக்கும்போது உங்கள் பாவம் உங்களுக்கு உணர்த்தப்படும், கண்ணீர் தானாக வரும். நான் இப்படி செய்துட்டேன்ப்பா, என்னை மன்னிங்க, நான் இப்படி இருக்கிறேன். சில நேரத்தில் உணர்ச்சி போங்க, நான் இந்த மாதிரி மாறணும், உங்களை நேசிக்கணும், அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணும். உணர்ச்சி போங்க ஆண்டவருடைய சமூகத்தில். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, இடைவிடாமல் என்ன பண்ணுங்க, ஜெபிக்கிற பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். ஒரு ஜெப பழக்கத்தை விட்டுறாதீங்க. அது உங்களுக்கும் தேவனுக்குமான நேரம். அந்த நேரத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது. அதில் நீங்கள் ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும். எதை ஏற்படுத்தணும்? அமைப்பு. டாக்டர் பில்லி கிரஹாம் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர். அவரை பற்றி ஒரு சாட்சி. அவர் இந்த மாதிரி ஆண்டவருடைய சமூகத்தில் போனார்னா ஜெபம் பண்ணிக்கினே இருப்பார். அவருக்குன்னு ஒரு டைம் வச்சுருப்பார். அவங்க ஒய்ஃபுக்கு தெரியும், இது எங்கள் கணவர் ஜெபிக்கிற நேரம். உள்ளே போயிட்டார், கதவு சாத்திட்டார், ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அமெரிக்கா ஜனாதிபதி அவரை தேடின்னு வந்துட்டார். யார் வந்தது? அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி தேடின்னு வந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, உங்களை விட முக்கியமான ஒரு ஆளுகிட்ட உள்ளே பேசினுக்கிறாரு, நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாரு அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் அது நான் ஒரு அமெரிக்காவுடைய ஜனாதிபதி, என்னை விட முக்கியமான ஆள் யார்? அந்த ஜனாதிபதியும் கோச்சிக்காம, சரி யார்கிட்ட தான் பேசுகிற பார்த்துடலாம், அவர் யார் தான், அவர் என்னை விட முக்கியமான ஆளுன்னு உட்காந்துட்டாராம். ஜெபம் பண்ணுறாராம், பண்ணிகிட்டே இருக்காராம். 1 மணி நேரம் கழித்து கதவை திறந்தாராம். அவர் வந்தாராம். நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க, ஜெபத்தை முடிச்சுட்டு வாங்க, முக்கியமானவர் வந்துக்கிறாரு அப்படின்னு வாங்க, ரொம்ப வேண்டியவர் வந்திருக்கிறாரு, தொந்தரவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சது, உங்களை விட ரொம்ப முக்கியமானவர் யார்? தேவன். அப்படி இதுதான் அமைப்பு. அந்த டைம் அப்பாவுக்கு, அந்த டைமில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா ஃபோனை ஃப்ளைட் மோடில் போடு, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணு. வீட்டில் சொல்லிவிடு, நான் உள்ள ஜெபம் பண்ண போகிறேன், இந்த நேரம் கர்த்தருடையது, யாருக்கும் கிடையாது, நானும் அவரும். அல்லேலூயா. அப்பா கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு பழக்கம். ஆதியாகம புஸ்தகம் 49ஆம் அதிகாரத்தில் 18 ஆதியாகமம் 49:18. ஆதியாகமம் என்ன பண்ணுற? கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன். என்ன பண்ணுற? காத்திருக்கிறேன். எங்கே? ஜெபத்தில், ஆண்டவருடைய சமூகத்தில். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, ஏசாயா சொல்கிறார், யாருக்கு காத்திருக்கிறவர்களோ, இது உலகம் எங்கும் கொடுக்கக்கூடாத ஒரு புது பலன், உலகத்தில் கிடைக்காத பலன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டலை அடித்து உயர எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஜெபம் பண்ணி பாருங்கள். அப்பா கூட டைம், ஒரு செட்டப் டைம், ஒரு நேரத்தை என்ன பண்ணுங்க, அமையுங்கள். அந்த நேரத்தை ஆண்டவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. அவருக்கு காத்திருங்க. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருவங்க வெட்கப்பட்டே போக மாட்டாங்க. அவர்களுக்குள்ளே என்ன வந்துடும்? ஒரு ஆவிக்குரிய புது பலன் வந்துடும். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு காத்திருப்பது நல்லது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இப்போ காத்திருப்பதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நல்லா புரிஞ்சுங்க, பதில் கிடைக்கிற வரைக்கும் விட்டுறக்கூடாது. பதில் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. தொடர்ந்து செபிக்கணும் ஆண்டு சமூகத்தில். நெகேமியாவினுடைய அனுபவத்தை இன்றைக்கி ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட்டு
நிறைய காரியங்களை அடுத்த வாரத்தில் பேசுவோம். நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், நெகேமியா 2:4. தேங்க்யூ லார்ட். பார்த்தீங்களா, நம்மளும் வந்து உடனே சொல்லுவோம். நீ என்ன கேட்குற, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஆன்சர் பண்ணுவோம். ஆனால் நெகேமியாவுடைய அனுபவத்தை பாருங்கள். நெகேமியா என்ன சொல்கிறாரா, அப்பொழுது நான் பரலோகத்தின் ஏன்னா அவர் தொடர்ச்சி ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஜெப வாழ்க்கை தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார். அப்படி தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஆன்சர் வருது. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, ஹல்லேலூயா, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ஜெபம் பண்ணா என்ன நடக்கும்? மனிதர்களுடைய கண்களிலே தேவன் தயவையும் இரக்கத்தை ஏற்படுத்துவார். ஆனால் உண்மையாக அவரை தேடினா அவர் மனிதர்களுடைய கண்களில் தயவையும் இரக்கத்தையும் ஏற்படுத்துவார். அப்போது நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நெகேமியா ஒரு பெரிய விஷயத்துக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார். தானியேல் ஒரு பெரிய விஷயம் நடக்கிறதுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறார். தேவன் தயவை உண்டு பண்ணுகிறார், பதில் கிடைக்கிறது. இன்னைக்கும் இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக் கொள்வோம். இன்னைக்கு நம்ம படித்த அந்த தியானித்த சத்தியத்தின்படி கர்த்தருடைய பிள்ளைகளை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனோடு நடப்பது, அவரோடு ஐக்கியம் கொள்வதை பழக்கமாக மாற்றுவது. நம்ம இன்னைக்கு ஆண்டவரோடு அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்துக்காக நம்ம சோமனுமா எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த மாலை வேலைக்காம நன்றியுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வசனம் எங்களை உணர்த்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவரை போதிக்கிறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் உம்மோடு நாங்கள் சஞ்சரிக்கிறவர்களாக, ஏனோக்கை போல சஞ்சரிக்கின்றவர்களாக, உம்மை தேடாத ஒரு உலக மக்கள் வாழ்கின்ற உலகத்தில், உம்மை விட்டு பின்மாற்றத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் நாங்கள் ஏனோக்கை போல உம்மோடு சஞ்சரிக்கிற அந்த உணர்வுள்ள ஒரு வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ஆவிக்குரிய தொடர்ச்சியான பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. சபையில் வந்து கேட்ட ஒவ்வொருவருக்கும் உம்மோடு நெருக்கமான உறவை வளர்த்து கொள்ள, உம்மோடு ஒரு அன்பை வளர்த்து கொள்ள, உம்மை தியானிக்கிற ஒரு தியானம் அவர்களுக்கு இனிமையாக இருக்க, உம்மை தேடுகிறவர்களாய் அதை ஒரு பழக்கமாக்கி கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்களை பலப்படுத்துங்க. இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்க போகிற எல்லாரும் கூட உங்களை தேடுகிறவர்களாய் ஒரு பழக்கம் உள்ளவர்களாய் மாறி போவார்களாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த அற்புதமான வாய்ப்புக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விதைக்கப்பட்ட விதையானது 100 பலன் கொடுக்கட்டும், ஒரு குள்ளும் கிரியை செய்யட்டும். உணர்வுள்ள இருந்தது எங்களுக்கு தாங்க. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென்.